ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப் அது வந்து ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். லாங் டேர்முக்கு ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டைர்மெண்ட் கார்பஸ் வேணும்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து சேஃப் அண்ட் டேக்ஸ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் கேரண்டீட் ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போதைக்கு வந்து 7.1% ஆனுவலாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ். அதுக்கப்புறம் ஃபர்தராக இன்னொரு 5 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து ₹500. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 1.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு இப்போதைக்கு வந்து ஒரு 40 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறோம், 15 lakhs. அதுக்கப்புறம் ஒரு 1 crore வரைக்கும் வந்து 25 years வரைக்கும் உங்களால் அமௌண்ட் கிடைக்கும். இதில் வந்து பிரேக் டவுன் வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1000, 5000 இல்லை 10,000 பிபிஎஃப் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 15 years இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ₹1000 பர் மந்த்துக்கு ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ருபீஸ் வந்து ₹12,000 வருது. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் 15 years வந்து 1,80,000 நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க. இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு வந்து 1,45,000. மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 3,25,000 கிடைக்கும். இப்போ ₹1,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 15 years கழிச்சு 3,25,000 கிடைக்கும். இதே வந்து பிபிஎஃப் கார்பஸ் வந்து 5,000 பர் மந்த் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ₹60,000. 15 yearsல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அமௌண்ட் வந்து ₹9,00,000. இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு வந்து 7,27,000. மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 16,27,000 கிடைக்கும். 15 yearsக்கு இதே 10,000 பர் மந்த் அது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1,20,000. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் 15 years வந்து 18 lakhs. இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு வந்து 14,54,000. மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 32,54,000 கிடைக்கும். இப்போது வந்து ஆனுவலாக வந்து 1,50,000ங்கிற மாதிரி மேக்ஸிமம் லிமிட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா உங்களோட கார்பஸ் வந்து 40 lakhs. இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 18 lakhs கிடைக்கும். மொத்தமாக கிடைக்கிறது வந்து 40 lakhs இருந்தாலும் 22 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 18 lakhs வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குவார்ட்டர்லியாக வந்து கவர்மெண்ட் வந்து ரீவிசிட் பண்ணுவாங்க. கரண்ட்டாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் 7.1%. இவங்களுக்கு எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பிபிஎஃப் வந்து கால்குலேட் ஆகுதுன்னா, மந்த்லி ஆன் த லோயஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் த அக்கௌண்ட் 5th of every month வந்து காம்பவுண்டடாக இருக்கும். காம்பவுண்ட் எவ்ரி ஆனுவலில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கால்குலேட் ஆகும் எவ்ரி ஃபினான்ஷியல் இயரில். இதில் சில பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும், போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணலாமா இல்லை பேங்க்கில் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸ்னால் கொஞ்சம் மேனுவலாக இருக்கும் ஆப்ஷன்ஸ், பட் வந்து பேங்க்லனால் கொஞ்சம் ஆட்டோமேட்டட் வேல நீங்கள் ஆன்லைன்லேயே கூட பண்ணிக்க முடியும். இது ஒரு ஒன் ஆஃப் த கேரண்டீட் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.